வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப காமனாக நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுற வார்த்தைகள். அது என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், எப்படி அது பண்ணாமல் கரெக்டாக சொல்லணும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் ஸ்னேஹா. வெல்கம் டு Capshine. Capshine is a revolutionary learn together English fluency program. Capshineோட இங்கிலீஷ் கற்றுக்கிறது easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. Okay, so first நம்ம ரொம்ப 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 காமனாக மிஸ்டேக் பண்ணுற ஒரு வார்த்தை நியூஸ். ஸோ நியூஸ் வந்து நம்ம யூசேஜ் என்னலாம் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். சம் நியூஸ், அ பீஸ் ஆஃப் நியூஸ், மச் நியூஸ், அ லாட் ஆஃப் நியூஸ், இது எல்லாமே வந்து கரெக்டான யூசேஜ் தான். ஐ ஹாவ் சம் நியூஸ் டு டெல் யூ. ஐ ஹர்ட் அ பீஸ் ஆஃப் நியூஸ் அபவுட் maybe something, or there's so much news about the war, or a lot of news. இது எல்லாமே வந்து இட்ஸ் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். ஆனால் எதெல்லாம் தப்புன்னு பார்த்தீங்கன்னா மெனி நியூஸ் இஸ் ராங். ஏன்னா அது வந்து ஒரு கவுண்டபிள் நவுன் கிடையாது. ஸோ நியூஸ் இஸ் நாட் அ கவுண்டபிள் நவுன். அதனால வி கான் சே மெனி நியூஸ். என்கிட்ட நிறைய நியூஸ் இருக்குன்னு சொல்கிறது வந்து ஓகே, பட் இங்கிலீஷில் வந்து மெனி நியூஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வி கேன் சே அ லாட் ஆஃப் நியூஸ் ஆர் மச் நியூஸ். தட்ஸ் அ கரெக்ட் யூசேஜ். அதே மாதிரி தான் நியூஸஸ் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ப்ளூரல் வந்து இங்கே தப்பு, கவுண்ட் பண்ண முடியாது நியூஸை. அதனால நியூஸஸ் தப்பு. சேம் திங், ஒன், ஃபியூ, நியூஸஸ் எல்லாமே வந்து கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இது எல்லாமே தப்பு. கரெக்டாக சொல்லணும்னா சம் நியூஸ், அ பீஸ் ஆஃப் நியூஸ், மச் நியூஸ் அண்ட் அ லாட் ஆஃப் நியூஸ். ஓகே, அடுத்தது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு Capshine 30-day ஃப்ரீ ட்ரையல் பற்றி சொல்கிறேன். உங்கள் இங்கிலீஷை இன்னும் கான்ஃபிடென்ட்டாக, ஃப்ளூவெண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கமாண்ட் ஓவர் லாங்குவேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 30-day ஃப்ரீ ட்ரையல் அண்ட் Capshine இஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ. இந்த 30-day ஃப்ரீ ட்ரையலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கே புரியும், உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். சரி, ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு குரூப்பில் ஒருத்தர் பேசி நீங்கள் வந்து உங்களோட இங்கிலீஷ் வொக்காபுலரி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு நீங்கள் டப்புன்னு கேட்கலாம். உங்களுக்கு பர்சனல் கோச் நாங்கள் அவைலபிளாக இருக்கோம். அண்ட் கஸ்டமைஸ் ஃபீட்பேக்கும் தரோம். நீங்கள் எங்கெல்லாம் வந்து ஸ்டக் ஆகிறீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் இங்கிலீஷை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்றதுக்கு உங்களுக்கு மந்த்லி ஃப்ளூவன்சி ட்ராக்கரும் இருக்குது. இந்த 30-day ஃப்ரீ ட்ரையலில் நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலான்னு இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து டேட்டா ஆர் டாட்டா ரெண்டுமே கரெக்டு தான் ப்ரொனன்சியேஷன். அண்ட் இந்த வார்த்தையும் வந்து நம்ம நிறைய கான்டெக்ஸ்டில் வந்து தப்பாக யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கரெக்டான கான்டெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மச் டேட்டா, லாட் ஆஃப் டேட்டா, சம் டேட்டா, அ கிலோபைட் ஆஃப் டேட்டா, இது எல்லாமே கரெக்டு தான். பிகாஸ் இட்ஸ் நாட் கவுண்டபிள். ஸோ கவுண்டபிள் இல்லைன்னு சொல்ல போது நம்ம ஒன், ஃபியூ, மெனி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆர் ப்ளூரல் ஃபார்ம் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. சிம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்னென்னு பார்க்கலாம். டியர். ஸோ இது என்னது, இது டீர்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. டீர் இஸ் அ ராங் ப்ரொனன்சியேஷன். இல்லையே அப்போ டீர் தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து ஓகே, இட் மேக்ஸ் சென்ஸ், லாஜிக்கலாக தான். ஆனால் டியர் இஸ் த ரைட் ப்ரொனன்சியேஷன். ஸோ என்னெல்லாம் இது வந்து ஒரு கவுண்டபிள் நவுன். பட் டியருக்கு வந்து அ டியர், மெனி டியர், 12 டியர், அ ஹர்ட் ஆஃப் டியர் தான் வந்து கரெக்ட் usage. Okay, so deers நம்ம சொல்லக்கூடாது. some deers, a group of deers, 5 deers, இது எல்லாமே வந்து தப்பு தான். கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் வந்து deer and அதோட கரெக்ட் யூசேஜ் வந்து a deer, many deer, 12 or a herd. நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா herd of deer அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வார்த்தை வந்து மணி. இப்போ மணி நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் இல்லையா? பட் மணின்றது நம்ம வந்து சொல்லும் போது we are talking about dollars, we are talking about rupees, we are talking about நிறைய இந்த மாதிரி pound and everything. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 10 நோட் வச்சுருக்கேன். அந்த 10 நோட்டையும் நான் கவுண்ட் பண்ணேன்னா என்கிட்ட அவ்வளோ மணி இருக்குன்னு அர்த்தம் இல்லை. கரெக்டாக அந்த 10 நோட்டில் ஒன்று வந்து 50 இருக்கலாம், ஒன்று 200 இருக்கலாம், ஒன்று 2000 இருக்கலாம், ஒன்று 500 இருக்கலாம். ஸோ we can say I have so many notes, பட் மணியோட வேல்யூவை தான் நம்ம வந்து கடைசியில் வந்து புரிஞ்சுக்கணும். மணி எவ்வளோ இருக்குன்றது அவசியம் இல்லை, எவ்வளோ இருக்குன்றது தான் அவசியம். ஓகே, ஸோ கரெக்ட் யூசேஜ் வந்து மணிக்கு என்னலான்னு பார்த்தீங்கன்னா சம் மணி, லாட்ஸ் ஆஃப் மணி, மச் மணி. ஸோ தீஸ் ஆர் த கரெக்ட் யூசேஜ். தப்பான யூசேஜ் என்ன? மணிஸ் is wrong. many money, few money, இது ரெண்டுமே வந்து தப்பு. ஏன்னா it's not a countable noun. Okay, so next வந்து homework.
சிமிலர் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ், ஜியோகிரஃபி, மேத் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஹோம் ஒர்க்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, விச் இஸ் ராங். ஏன்னா ஹோம் ஒர்க்குன்றதே வந்து நம்ம ஃபுல்லாக வீட்டுக்கு போய் செய்கிற வேலை, அதாவது ஸ்கூலில் நம்ம என்ன கற்றுக்குறோமோ, ஏதாவது ஒரு கிளாஸஸ் போய் நம்ம என்ன கற்றுக்குறோமோ, காலேஜில் போய் என்ன கற்றுக்குறோமோ, அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பண்ணுற வேலையை தான் நம்ம ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் கேனாட் பி ஹோம் ஒர்க்ஸ். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க்ஸ்னு சொல்லுவாங்க, அதுவும் தப்பு தான். ஓகே, ஸோ சம் homework, a lot of homework, much homework. I have so much homework to do. That's also correct, right? So எதெல்லாம் தப்புன்னு பார்த்தீங்கன்னா homeworks, many homework, a homework, இது எல்லாமே தப்பு தான். மேபி உங்களுக்கு வந்து வெறும் மேத்ஸில் மட்டும்தான் ஹோம்ஒர்க் அன்றைக்கி இருந்திருக்கலாம். பட் ஹோம்ஒர்க்கோட ஆக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து செய்கிற ஒரு ஒர்க். ஸோ வி ஒன்லி சே homework even if you have many. ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன் அகேன் ரொம்ப 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 காமனாக வந்து ஐ ஹேவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அகேன் ராங். ஸோ கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் வந்து ஐ ஹேவ் சம் இன்ஃபர்மேஷன், அதாவது எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும் அப்படி தானே நம்ம சொல்லுவோம். ஸோ சம் இன்ஃபர்மேஷன், அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், மச் இன்ஃபர்மேஷன், தீஸ் ஆர் ஆல் கரெக்ட். ராங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ், ஒன் இன்ஃபர்மேஷன், மெனி இன்ஃபர்மேஷன், ஃபியூ இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே வந்து இட்ஸ் ராங் கான்டெக்ஸ்ட். ஸோ இன்ஃபர்மேஷன்றதே வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் நம்மளுக்கு வந்து தெரியும் அப்படின்றது நம்ம சொல்ல போது கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ திஸ் இஸ் ராங் அண்ட் திஸ் இஸ் கரெக்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30-day ஃப்ரீ ட்ரையல் எப்படி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா capshine.com இல்லை Capshine ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். Capshine 30-day ஃப்ரீ ட்ரையல் உங்களுக்காகவே வெயிட் பண்ணிட்டுருக்கு. உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் இன்னும் ஃப்ளூவெண்ட்டாக, கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. தேங்க்யூ.